அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பாலிட்டியில் கிளாஸ் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிளாஸ் 1 பார்த்து முடிச்சிட்டோம். கிளாஸ் 1ல் என்ன பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பின் பின்னணி வரலாறு தான் பார்த்து முடிச்சிட்டோம். கிளாஸ் 2ல் அரசியலமைப்பு உருவாக்கம் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் நம்ம பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொஞ்சம் பார்த்துடலாம். இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக நம்முடைய தலைவர்கள் வைத்த கோரிக்கைகளை நம்ம பார்ப்போம். இந்த டாப்பிக்கில் தலைவர்கள் வைத்த கோரிக்கைகளை பார்ப்போம். அதை தொடர்ந்து பிரிட்டிஷ் நமக்கு கொடுத்த அனுமதிகளை பார்ப்போம். அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டு கூட்டங்கள் நடத்தப்படும். அதை தொடர்ந்து குழுக்கள் அமைக்கப்படும். 23 குழுக்கள் அமைக்கப்படும். அதில் ஒன்று தான் வரைவு குழு. இந்த வரைவு குழு மூலம் தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எழுதப்படும். 22 பகுதிகள், 395 விதிகள், 8 அட்டவணைகள் என நம்முடைய அரசியலமைப்பு புத்தகம் தயார் செய்யப்பட்டு 1950 நடைமுறைப்படுத்துவாங்க. இதை தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசியல் நிர்ணய சபை அமைக்க கோரிக்கைகள் எங்கிருந்து எழ ஆரம்பித்ததுன்னா 1919 மேண்டகு செமஸ்போர்டு சீர்திருத்தத்திற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் போது அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துவிட்டது. இப்போது 1919 இந்த கோரிக்கை எழுந்துவிட்டது. அதை தொடர்ந்து 1922 காந்தி என்ன சொல்கிறார்னா, இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களே எழுதிக் கொள்கிறோம். பிரிட்டிஷ் தலையீடு வேண்டாம் என்ற கோரிக்கையை காந்தி 1922 முன்வைக்கிறார். அதே ஆண்டில் அன்னி பெசன்ட் அம்மையாரும் ஒரு கோரிக்கையை சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்லாவில் ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க. அந்த கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தையே அவங்க முன்வைப்பாங்க. தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. எங்கன்னா சிம்லாவில் கூட்டிய அந்த கூட்டத்தில் ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு ஒரு மாநாட்டை நடத்தி விவாதிக்க வேண்டும் என்று அன்னி பெசன்ட் அம்மையார் 1922 சொல்லுவாங்க. 1927 இதெல்லாம் நம்மளுடைய தலைவர்கள் வைத்த கோரிக்கைகள். டேட்டாவை படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, அந்த வருஷம், யார் சொன்னாங்க, எந்த இடத்துல சொன்னாங்க, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேள்வியாக கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், 1927 சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸினுடைய மாநாடு கூடும். அந்த மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லுவார்னா, சுயராஜ்ய அரசியல் தீர்மானத்தை முன்வைப்பார். இது 1927. அதுக்கடுத்து நேரு அறிக்கை 1928 வெளியாகும். நேரு அறிக்கை இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1928 ஆகஸ்ட் 10 இந்த நேரு அறிக்கை வெளியாகும். அது என்ன நேரு அறிக்கை? இங்கிலாந்து அரசின் அயல் உறவு செயலாளராக அப்பொழுது இருந்த பிர்கன் ஹெட், இவருடைய பேர் பாருங்க, பிர்கன் ஹெட். இவர் என்ன சொல்லிடுவார்னா, இந்தியர்களுக்கு அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான போதுமான அறிவும் தகுதியும் இல்லைன்னு சொல்லிடுவார். இதை சவாலாக எடுத்துக்கொண்டு மோதிலால் நேரு இந்த நேரு அறிக்கையை தயாரிப்பார். 1928 பிப்ரவரி 28 காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும். அந்த கூட்டத்தில் ஒரு 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்படும். அந்த குழுக்கு மோதிலால் நேரு அவர்கள் தலைமை தாங்குவார். இவர் தலைமையில் தான் இந்த நேரு அறிக்கை தயார் செய்யப்பட்டு 1928 ஆகஸ்ட் 10 வெளியிடப்படும். 1928 ஆகஸ்ட் 10 இந்த நேரு அறிக்கை வெளியிடப்படும். யாருடைய சவாலின் பேரிலானா, பிர்கன் ஹெட், அயல் உறவு செயலாளர், இங்கிலாந்து அரசின் அப்போதைய அயல் உறவு செயலாளராக இருந்த இந்த பிர்கன் ஹெட் என்பவரின் சவாலில் தான் இந்த நேரு அறிக்கை தயார் செய்யப்பட்டு வெளியிடப்படும். இந்த நேரு அறிக்கையில் அப்படி என்ன குறிப்பிட்டிருப்பாங்க பாருங்க, இந்தியாவுக்கு டொமானியன் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும். 2 அவைகள் கொண்ட சட்டமன்றம் அமைக்க வேண்டும். மேலவை, கீழவை. இப்போ உள்ள அந்த மேலவை, கீழவை கொண்ட சட்டமன்றம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த
நேரு அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும். போல அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். தனி தேர்தலை நீக்க வேண்டும். மாநிலங்களுக்கு தன்னாட்சி வழங்க வேண்டும். நீதித்துறை சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும். நீதித்துறையில் சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும். இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். சிறுபான்மை இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இதெல்லாமே நேரு அறிக்கையில் இருந்த அந்த அம்சங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இப்போ பயன்படுத்தியிருக்கின்ற நம்ம அரசியலமைப்பு சட்டத்திலேயே இந்த அம்சங்கள்லாம் இருக்குது. இடஒதுக்கீடு, நீதித்துறையில் சுதந்திரம், நீதித்துறையில் சுதந்திரம், சட்டமன்றம், ஈராவை சட்டமன்றம், அதே போல் மாநிலங்களுக்கான தன்னாட்சி, இந்த அம்சங்கள் எல்லாமே இப்போ உள்ள நம்ம அரசியலமைப்பு சட்ட புத்தகத்திலே இருக்குது. இதை நேரு அன்று 1928 மோதிலால் நேரு 1928 தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இந்த நேரு அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எதிர்ப்பு யாருன்னா தெரிவித்தாங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஜின்னா அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளலை. இதை ஏற்க மறுத்து அவர் என்ன பண்ணார்னா 1929 14 அம்ச கோரிக்கைகளை கொண்டு ஒரு அறிக்கையை தயார் பண்ணி அவர் வெளியிடுவார். அதனால் 14 அம்ச கோரிக்கைகள் 1929 ஜின்னா அவர்கள் நேரு அறிக்கைக்கு எதிராக தயார் செய்து வெளியிடுவார். அதே போல் ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸும் கொஞ்சம் எதிர்ப்பாங்க. அவங்க முழு சுதந்திரம் கேட்பாங்க. டொமானியன் அந்தஸ்து வேணாம், முழு சுதந்திரம் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இவங்களும் இந்த அறிக்கையை எதிர்ப்பாங்க. முதல் அரசியலமைப்பு வரைவுன்னு சொல்லலாம் இதை. இந்த இந்தியர்களால் எழுதப்பட்ட முதல் அரசியலமைப்பு வரைவுன்னு சொல்லிட்டு நேரு அறிக்கையை குறிப்பிடுவாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் என்ன சொல்லிடுவாங்க, அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான அறிவும் தகுதியும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இதை எடுத்து இந்தியர்கள் ஒரு குழு அமைத்து அவங்க எழுதுறதுனால இதை முதல் அரசியலமைப்பு வரைவுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் 1950 இந்திய அரசியலமைப்புக்கு அடித்தளமாக அமைந்தது. இப்போ தான் சொன்னேன் என்னென்னு. இப்போ நம்ம பயன்படுத்தியிருக்கிற இந்த புத்தகத்தில் உள்ள நிறைய அம்சங்களுக்கு முன்னாடியே இது ஒரு அடித்தளமாக இருந்திருக்கு இந்த நேரு அறிக்கை. ஓகேங்களா? நேரு அறிக்கை தொடர்ந்து வேற யார் குரல் கொடுத்துருக்காங்க? ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 1934 எம்என் ராய் என்பவர் அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எழுதுவதற்கு கட்டாயம் அரசியல் நிர்ணய சபை என்ற ஒரு சபையை அமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்காரு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைமில் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இவர் யாருன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முன்னோடி தலைவர்களில் ஒருவர். இவர் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர். இந்த எம்என் ராய் இவர் தான் 1934 அரசியல் நிர்ணய சபை என்ற ஒரு சபையை அமைக்க வேண்டும், அதன் மூலம் அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கார். அதைத் தொடர்ந்து 1935 இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாட்டில் இந்திய மக்களால் உறுப்பினர்கள், அந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களாக அந்த அரசியல் நிர்ணய சபையில் உள்ள உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. 1935 பாருங்கள், எம்என் ராய் என்ன சொல்கிறாருன்னா, அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களை கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் சொல்கிறாரு. 35 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் என்ன குறிப்பிடுறாங்கன்னா, அந்த உறுப்பினர்கள் இந்திய மக்களாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. பிரிட்டிஷ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அது தொடர்ந்து 1936 லக்னோவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கூடும். அந்த மாநாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உறுப்பினர்கள், அதாவது இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதாவது தேர்தலின் மூலம் வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும். இப்போது நியமனத்தின் மூலம் நியமித்தாங்கன்னா தமிழுக்கு ஃபேவராக இருக்கிறவங்களையே நியமிச்சுப்பாங்கல்ல, அப்படி இருக்கக்கூடாது. ஓட் சிஸ்டம் மூலம் தான் அந்த உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டும், அந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று 1930 லக்னோவில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் பதிவு செய்வாங்க. அது தொடர்ந்து 1937 ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணுவார்னா, பாசிப்பூர் என்ற இடத்தில் அவர் தலைமையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு கூடும். அந்த மாநாட்டில் கிராம மக்களிடம் போய் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பார். அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவத்தை 1937 பாசிப்பூர் மாநாட்டில் அந்த கிராம மக்களிடையே எடுத்திருப்பார். இதுக்கு முன்னாடி
தலைவர்களிடம் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டம், அதனுடைய நிர்ணய சபை உறுப்பினர்கள் இதை பற்றிய விவாதங்கள்லாம் தலைவர்களிடமும் அறிவு சார்ந்த நபர்களிடம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் பாமர மக்களிடம் போய் ஜவஹர்லால் நேரு தான் முதலாக சொல்கிறாரு. அது எங்கன்னா பாசிப்பூர் கிராமத்தில் தான். இது வந்து 1937 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில். ஓகேங்களா? அதை தொடர்ந்து காந்தி வந்து 1939 நவம்பர் 19 தன்னுடைய ஹரிஜன் இதழில் ஒரே வழி எனும் தலைப்பில் அரசியல் நிர்ணய சபை மற்றும் சுதந்திரம் பெறுதலை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். எப்போனா 1939 19. கட்டுரையின் பேர் பாருங்க, ஒரே வழி. அந்த தலைப்பில் தான் எழுதியிருக்காரு. எதை பற்றிலாம்? அரசியல் நிர்ணய சபை மற்றும் சுதந்திரம் பெறுதலை பற்றி எழுதியிருக்காரு. அந்த இதழுடைய பெயர் என்னன்னா ஹரிஜன் இதழ் தான் இது வெளிவந்திருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே நம்மளுடைய தலைவர்கள் வைத்த கோரிக்கைகள். பாருங்க, 1919 தொடங்குது. 1919 இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை மேண்டகு சமஸ்போர்டு சீர்திருத்தத்திற்கு எதிராக எதிர்ப்பினை தெரிவிக்கும் போதே இந்த அரசியல் நிர்ணய சபை எழுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை தொடங்குது. அதை தொடர்ந்து 1922 காந்தி இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களே எழுதி கொள்கிறோம் என்ற கருத்தை முன்வைக்கிறார். அன்னி பெசன்ட் அம்மையாரும் அதே ஆண்டு சிம்லாவில் ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, மாநாடு நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. 27 சென்னையில் கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் நேரு வந்து சுயராஜ்ய கோரிக்கையை முன்வைக்கிறார். அதுக்கடுத்து மோதிலால் நேரு தலைமையில் நேரு அறிக்கை தயார் செய்யப்பட்டு வெளியிடப்படுகிறது 1928. அதை தொடர்ந்து 1934 எம்என் ராய் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறார். 35 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய மக்களை கொண்டு அந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் இருக்க வேண்டும், அந்த உறுப்பினர்களை வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று 1936 லக்னோ மாநாட்டில் சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு 1937 பாசிப்பூர் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முக்கியத்துவத்தை எடுத்திருக்கிறார். மக்களிடம் போயிட்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிறார். 1939 நவம்பர் 19 காந்தி தன்னுடைய ஹரிஜன் இதழில் அரசியல் நிர்ணய சபை சுதந்திரம் பெறுதலை பற்றி ஒரே வழி எனும் தலைப்பில் எழுதி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார். பிரிட்டிஷுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. பல்வேறு விதமான கோரிக்கைகளும் எதிர்ப்பின் மூலமும் தன்னுடைய அழுத்தத்தை தலைவர்கள் கொடுக்குறாங்க. இந்த சமயத்தில் தான் 2ஆம் உலகப் போரும் நடந்து கொண்டிருக்கும். இந்த 2ஆம் உலகப் போரில் பிரிட்டிஷ் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவுடைய ஒப்புதல் இன்றியே இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்திடுவாங்க. இதனால் இந்தியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வாங்க. காங்கிரஸ் தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செய்யும். சரி, இவங்க ராஜினாமா செய்ததால் இவங்களை சமாதானப்படுத்தணும். அந்த நோக்கத்தோடு பிரிட்டிஷ் வந்து ஒரு நன்கொடையை கொடுக்கும். ஒரு அறிவிப்பை 1940 ஆகஸ்ட் மாதத்தில் கொடுக்கும். அதுதான் ஆகஸ்ட் நன்கொடை என்று சொல்லுவாங்க. ஆகஸ்ட் நன்கொடை. அதை அறிவித்தவர் யாருன்னா லார்ட் லின்லேத்கோ. அப்போதைய இந்திய வைஸ்ராயாக இருந்தவர் தான் இந்த லார்ட் லின்லேத்கோ. இவர் தான் 2ஆம் உலகப் போரில் இந்தியர்களை அனுமதியின்றி இந்தியர்களை பயன்படுத்தியதற்காக கடும் எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வாங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆகஸ்ட் நன்கொடையை லார்ட் லின்லேத்கோ அறிவிப்பார். அப்படி அந்த ஆகஸ்ட் நன்கொடையில் இருந்த முக்கியமான அம்சங்கள் என்னென்னா, 2ஆம் உலகப் போருக்கு பின் உங்களுக்கான டொமானியன் அந்தஸ்து வழங்கப்படும். அதே போல் போருக்கு பின் அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு அந்த நன்கொடையில் ஆகஸ்ட் நன்கொடையில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் இதை இந்தியர்கள் முற்றிலும் நிராகரிப்பாங்க. ஏன்னா இது வந்து 2ஆம் உலகப் போருக்கு பின் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்தியர்கள் என்ன கேட்பாங்கன்னா, எங்களுக்கு உடனடியாக வேண்டும் என்று தான் இந்தியர்கள் கேட்பாங்க. ஆனால் இவங்க வந்து 2ஆம் உலகப் போருக்கு பின் உங்களுக்கு கொடுக்குறோம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இவங்க நிராகரித்தாலும் இவங்களுடைய உதவி கண்டிப்பாக பிரிட்டிஷுக்கு தேவை. ஏன்னா 2ஆம் உலகப் போரில் அங்கே வெற்றி பெற்று ஆகணும். அதனால் மறுபடியும் ஒரு பிளான் பண்ணுவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ்
ஸ்டாட்போர்ட் கிரிப்ஸ் இவர் தலைமையில் ஒரு குழுவை இந்தியாவுக்கு அனுப்பி ஆராய்வாங்க. சுதந்திரம் மற்றும் அரசியலமைப்பு சட்டம் கொடுப்பதற்கான அங்கீகாரம் கொடுப்பதற்கான ஒரு ஆய்வை அங்கே நடத்துவாங்க. அவங்க நடத்தி முடிச்சுட்டு அவங்க ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையிலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பின் அவங்களுக்கான சுதந்திரம் கொடுக்கலாம், அதே போல் அரசியல் நிர்ணய சபை அமைக்க அங்கீகாரமும் 2ஆம் உலகப் போருக்கு பின் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கிரிப்ஸ் தூதுக்குழு கொடுக்கும். இது வந்து 1942 தான் இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையை கொடுக்கும். இதுவும் 2ஆம் உலகப் போருக்கு பின் கொடுக்கறதுனால இந்தியா இந்த அறிக்கையை நிராகரிக்கும். ஏன்னா 2ஆம் உலகப் போரில் இவங்க ஜெயிப்பாங்களே இல்லையானே தெரியல, அப்போ எப்படி இவங்க சொல்கிறத நம்ம நம்புறதுன்னு சொல்லிட்டு நம்முடைய தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவினுடைய அறிக்கையும் நிராகரிக்கிறாங்க. ஆகஸ்ட் நன்கொடையும் நிராகரிக்கிறாங்க, கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய அறிக்கையும் நிராகரிக்கிறாங்க. அந்த அறிக்கையை காந்தி வாங்கி படிச்சுட்டு என்ன சொல்லுவார்னா, திவாலாகும் ஒரு வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என்று கடுமையாக விமர்சிப்பார். ஏன்னா இது எல்லாமே போருக்கு பின் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருப்பாங்களே, அதனால தான் காந்தி இவ்வாறு சொல்லுவார். திவாலாகும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என்று காந்தி விமர்சனம் செய்வார். நேரு இந்த அறிக்கையை படித்துவிட்டு கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்றும் பதிவிட்டிருப்பார். ஆகஸ்ட் நன்கொடையும் நிராகரிக்கிறாங்க, கிரிப்ஸ் தூதுக்குழு அறிக்கையும் படிச்சுட்டு அதையும் நிராகரிக்கிறாங்க. அப்போ எப்போ தான் நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கான அந்த அங்கீகாரம், அரசியல் நிர்ணய சபை அமைக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் எப்போ தான் நமக்கு கொடுத்தாங்க? அது எப்போ கொடுக்கப்பட்டதுன்னா 1946 கேபினெட் அமைச்சரவை குழு, கேபினெட் தூதுக்குழு என்ற ஒரு குழுவின் மூலம் தான் அந்த அங்கீகாரம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 2ஆம் உலகப் போருக்கு பின் மாற்றங்கள் ஏற்படுது. அமைச்சரவை குழு உருவாக்கப்படுது. ஒரு 3 பேர் தலைமையில் உருவாக்குறாங்க. ஸ்டாட்போர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், பெத்தி கிளாரன்ஸ். இவங்க 3 பேரும் தான் லண்டன், அதாவது அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து இந்தியாவிற்கு அனுப்பப்படுறாங்க. அந்த நாடாளுமன்றத்தில் உள்ள ஒரு கேபினெட் உறுப்பினர்கள் தான் இவங்க 3 பேரும். அவங்க 3 பேர் தான் இந்தியாவுக்கு அனுப்பப்படுறாங்க. 1946 மார்ச் மாதத்தில் அனுப்பப்படுறாங்க. இவங்க வந்து ஆராயறாங்க. இவங்களுக்கான சுதந்திரம் மற்றும் அரசியல் அமைப்பு சட்டம் எழுதுவதற்கான அங்கீகாரம் கொடுப்பது பற்றி ஆராயறாங்க. அவ்வாறு ஆழ்ந்து இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை அமைக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான அரசியல் நிர்ணய சபை அமைக்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க இந்த 3 பேரும். அந்த அமைச்சரவை குழு, ஒரே வாரத்தில் சொன்னால் அந்த அமைச்சரவை குழு வந்து நம்மளுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குது. 1946 மார்ச் 24 கொடுப்பாங்க. 1946 மார்ச் 24 அங்கீகாரம் கொடுக்கப்படும். ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபினெட் அமைச்சரவை குழு மூலம் தான் அந்த அங்கீகாரம் நமக்கு கொடுக்கப்படுது. அது வரைக்கும் இப்போது சுதந்திரம் மற்றும் அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கணும். அது வரைக்கும் இந்தியா வந்து ரூல் பண்ணணும்ல. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 14 பேருக்கு அழைப்பு விடுப்பாங்க. இடைக்கால அரசாங்கத்தை அமைக்க ஒரு 14 பேருக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. 1946 ஜூன் 15 தான் அந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஜூன் 15 அந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து 1946 ஜூலை மற்றும் ஆகஸ்டில் தேர்தல் நடத்தப்படுகிறது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் 208 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இடைக்கால அரசாங்கத்தை நேரு தலைமையில் அடைக்கிறது. அதில் வந்து முஸ்லீம் லீக் 73 இடங்களில் வெற்றி பெறும். செப்டம்பர் 2 1946 செப்டம்பர் 2 ஜவஹர்லால் நேரு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கிறார். ஜூன் 15 1946 ஜூன் 15 வந்து அழைப்பு விடுக்கிறாங்க ஆட்சி அமைக்க சொல்லி. அதனால் அதற்கான எலெக்ஷன் வந்து ஜூன் 15 அழைப்பு விடுக்கிறாங்க. ஜூலை ஆகஸ்டில் தேர்தல் நடக்குது. காங்கிரஸ் 208 இடங்கள்லையும் முஸ்லீம் லீக் 73 இடங்களையும் வெற்றி பெறுது. செப்டம்பர் 2 ஜவஹர்லால் நேரு வந்து இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கிறார். இந்த அரசாங்கம் வந்து 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் பெறும் வரை இந்த அரசாங்கம் இருந்திருக்கு. ஓகேங்களா, இப்போது இடைக்காலம் அரசாங்கமும் அமைச்சிட்டாங்க. நம்மளுக்கான அரசியல் நிர்ணய சபை அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அரசியல் நிர்ணய சபை அமைத்து கொள்ளலாம் என்று அந்த கேபினெட் அமைச்சரவை குழு அங்கீகாரம் கொடுத்துருது. நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கமும் அமைச்சிடுறோம். உறுப்பினர்கள் தேர்வு. அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்களை தேர்வு செய்கிறாங்க. பாருங்கள்,
10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் இந்த விகிதத்தில் தான் தேர்வு செய்கிறாங்க. 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் என்ற விகிதத்தில் மாகாணங்களிலிருந்தும் சுதேச பகுதிகளிலிருந்தும் இந்த உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க. மறைமுக தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்படுறாங்க. நேரடி தேர்தல் அல்ல. மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்தார்கள்னா 389 உறுப்பினர்கள். 389 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையின் மூலம் தேர்வு செய்யப்படுறாங்க. இதில் மாகாண பிரதிநிதிகள் 292 உறுப்பினர்கள். மாகாண பிரதிநிதிகளுக்கு 292 இடங்கள் ஒதுக்குறாங்க. சுதேச உறுப்பினர்கள் 93 இடங்கள். மாகாண முதன்மையாளர்கள் 4 இடங்கள். மொத்தம் 389 இடங்கள். நீங்கள் கூட்டி பார்த்தா உங்களுக்கு கணக்கு கண்டிப்பாக கரெக்டாக வரும். மாகாண பிரதிநிதிகள்லேருந்து 292 உறுப்பினர்களும், சுதேச பகுதிகளிலிருந்து 93 உறுப்பினர்களும், மாகாண முதன்மை பகுதிகளிலிருந்து 4 இடங்கள். அந்த 4 இடங்கள் எதுனா டெல்லி, அஜ்மீர், மேர்வாரா, கூர், பலுச்சிஸ்தான். இதுதான் அந்த 4 இடங்கள். இந்த 399 உறுப்பினர்களில் மதத்தின் அடிப்படையில் நம்ம பிரித்தா இந்துக்கள்லேருந்து 163 பேர் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. முஸ்லீம்கள்லேருந்து 80 பேர் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. தாழ்த்தப்பட்ட பகுதி பிரிவினரிலிருந்து 31 பேர் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. இந்திய கிறிஸ்துவர்கள் 6 பேர், பழங்குடியினர் 6 பேர், சீக்கியர்கள் பாருங்கள், சீக்கியர்கள் 4 பேர், ஆங்கிலோ இந்தியர்கள் 3 பேர், பார்சிகள் 3 பேர். மதத்தின் அடிப்படையில் நம்ம இப்படி பிரிக்கலாம். கட்சி ரீதியாக பார்த்தா இந்திய காங்கிரஸிலிருந்து 208 பேர், முஸ்லீம் லீக்கு 73 பேர், சுயேட்சையாக ஒரு 15 பேர் நின்று ஜெயிச்சிருப்பாங்க. இதில் பெண்கள் 15 பெண்கள் இடம்பெற்றிருப்பாங்க. இதில் நாங்கள் கொடுத்துருக்க மாட்டேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 15 பெண்கள் இடம்பெற்றிருப்பாங்க. அதே போல் தமிழ்நாடு அப்போதைய மதராஸ் மாகாணத்திலிருந்து 49 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. கட்சி ரீதியாக பார்த்தா நம்ம இப்படி பார்க்கலாம். மொத்தம் 389 பேர். அந்த 389 பேரில் மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேச பகுதிகளிலிருந்து 93, மாகாண முதன்மையாளர்கள் 4. மதத்தின் அடிப்படையிலையும் நம்ம பிரித்து பார்க்கணும், கட்சி ரீதியாகவும் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கொஸ்டின்ஸாக கேட்கலாம். ஏன்னா எல்லாமே டேட்டா இது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் அனைவரும் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இல்லை. பாதி பேர் தான் தேர்தல் மூலம் தேர்வு செய்யப்பட்டனர். மீதி பேர் பரிந்துரை செய்து அனுப்பப்பட்டவர்கள் தான். அனைவருமே வாக்களித்து தேர்வு செய்யப்படவில்லை தான். ஓகேங்களா? பரிந்துரை மூலம் சில பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சில பேரில் நிறைய பேர் பரிந்துரை மூலமும் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1935 இந்த காலகட்டத்தில் வாக்குரிமை எப்படி இருந்ததுன்னா, சொத்து வரி வைத்திருக்கவங்க, கல்வி தகுதி அடிப்படையில் இந்த தகுதியின் மூலம்தான் வாக்குரிமை செலுத்துபவர்கள் இருந்திருக்காங்க. அனைவருக்குமே இப்போ இருக்க போல் அனைவருக்குமே சமமான வாக்குரிமை கொடுக்கல. சொத்து வரி, கல்வி தகுதி இருக்கிறவங்க தான் வாக்கு செலுத்தியிருக்காங்க. இந்த 389 பேர் இருக்காங்கல்ல, அதில் 2 முக்கியமான தலைவர்கள் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. அது யாருன்னா, மகாத்மா காந்தியும் ஜின்னாவும் இடம்பெற்ற மாட்டாங்க. முகமது அலி ஜின்னாவும் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. அந்த 389 நிறைய முக்கியமான தலைவர்கள் இருப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேர் மட்டும் அதில் இருக்க மாட்டாங்க. அரசியல் நிர்ணய சபை இதனுடைய அதிகாரப்பூர்வ முத்திரையாக யானை சின்னம் தேர்வு செய்யப்பட்டிருக்கும். இப்போ நம்ம அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர்களையும் தேர்வு செஞ்சிட்டோம். அடுத்து கூட்டங்கள். இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய கூட்டங்கள் நடைபெறும். அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எழுதுவதற்கான அரசியல் நிர்ணய சபையின் கூட்டங்கள். அரசியல் நிர்ணய சபை 1946 டிசம்பர் 6 உருவாக்கப்பட்டது. அரசியல் நிர்ணய சபை 1906 டிசம்பர் 46 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பிரெஞ்சு நாட்டின் முறையை பின்பற்றி உருவாக்கப்பட்டது. பிரெஞ்சு நாட்டில் தான் இது போன்ற முறையை பின்பற்றியிருக்காங்க. அதையே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். 1946 டிசம்பர் 6 இந்த அரசியல் நிர்ணய சபையை நம்ம உருவாக்கியிருக்கோம். இதனுடைய முதல் கூட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதுக்கு எல்லாமே மேலே பார்க்குற எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனுடைய முதல் கூட்டம் பாருங்கள், 1946 டிசம்பர் 9 தான் இதனுடைய முதல் கூட்டம் கூட்டப்படுகிறது. இந்த முதல் கூட்டத்தில் மொத்தம் 211 உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறாங்க. 389 உறுப்பினர் சொன்னோம், ஆனால் 211 பேர் தான் கலந்து கொள்கிறார்கள்.
அப்போ யாரெல்லாம் நிராகரிக்கிறாங்க? முஸ்லீம் லீக் வந்து இந்த கூட்டத்தை நிராகரிக்கும். 211 பேர் கலந்து கொண்டிருப்பாங்க. அஃபிஷியலாக முஸ்லீம் லீக் வந்து நிராகரிக்கும். இந்த முதல் கூட்டத்தோட கரு என்னன்னா, தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பது தான் இந்த முதல் கூட்டத்தோட கருவாக இருந்தது. யாரை தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க? யாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இவரை தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா இவர் தான் அந்த பங்கேற்ற அந்த உறுப்பினர்கள்லேயே வயதான உறுப்பினர், ரொம்ப மூத்த வயதான உறுப்பினராக இவர் தான் இருப்பார். அதனால் இவரை தேர்ந்தெடுக்கலான்னு ஜேஎஸ் கிருபாலினி இவங்க தான் பரிந்துரை செய்வாங்க. முதல் கூட்டத்தில் முதலாக பேச்சினை பதிவு செய்தவரும் இவங்க தான். முதல் கூட்டத்தில் முதல் ஆளாக பேச்சினை பதிவு செய்த இந்த ஜேபி கிருபாலினி தான் தற்காலிக தலைவராக சச்சிதானந்த சின்ஹாவை நம்ம தேர்வு செய்யலான்னு பரிந்துரை செய்வாங்க. அதே போல் சச்சிதானந்த சின்ஹாவை தற்கால தலைவராக தேர்ந்தெடுத்துருவாங்க. முஸ்லீம் லீக் வந்து இந்த முதல் கூட்டத்தை புறக்கணிக்கும். தனிநாடு கோரிக்கையால் இக்கூட்டத்தை முஸ்லீம் லீக் புறக்கணிக்கும். 211 உறுப்பினர்கள் தான் பங்கேற்பாங்க. முதல் கூட்டத்தோட முக்கியமான டேட்டாஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ கூடனா டிசம்பர் 9, 1946. பங்கேற்ற உறுப்பினர்கள் வந்து 211. முதலாக பேச்சினை பதிவு செய்தவர் ஜேபி கிருபாலினி. தற்காலிக தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பாங்க? சச்சிதானந்த சின்ஹா. அவங்க பரிந்துரை செய்தவர் ஜேபி கிருபாலினி தான். இவரை தேர்ந்தெடுத்துருவாங்க. சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக அரசியல் நிர்ணய சபையின் தேர்ந்தெடுக்கப்படுவார். முஸ்லீம் லீக் வந்து புறக்கணிக்கும். முஸ்லீம் லீக் தனிநாடு கோரிக்கையால் கூட்டத்தை புறக்கணிக்கும். ஓகேங்களா? இதுதான் முதல் கூட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய முக்கியமான டேட்டா. அடுத்து இரண்டாவது கூட்டம், அரசியல் நிர்ணய சபையின் இரண்டாவது கூட்டம். இது எப்போ கூடும்னா 1946 டிசம்பர் 11 இந்த இரண்டாவது கூட்டம் கூடும். இதனுடைய கரு என்ன? நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுப்பது. அங்கே தற்காலிக தலைவர், இங்கே நிரந்தர தலைவர். நிரந்தர தலைவர் யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை நிரந்தர தலைவராக தேர்வு செய்வார்கள். இவர் கூட 2 துணைத் தலைவர்களையும் தேர்வு செய்வார்கள். அவங்க யாருன்னா எஸ்ஜி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி என 2 துணைத் தலைவர்களையும் தேர்ந்தெடுப்பாங்க. அதோட சட்ட ஆலோசகராக BN ராவ் நியமிக்கப்படுவார். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இரண்டாவது கூட்டம் எப்போ கூடும்? 1946 டிசம்பர் 11. இதில் நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்படுவார். துணைத் தலைவர்களாக எஸ்ஜி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரியும் தேர்வு செய்யப்படுவார்கள். அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக BN ராவ் நியமிக்கப்படுவார். இங்கே பாருங்கள், இந்த BN ராவ் இருக்கார்ல, இவரை பற்றி அம்பேத்கர் வந்து 1949 25 ஒரு கருத்தை பதிவு செய்திருப்பார். என்னன்னா, அரசியல் நிர்ணய சபை உருவாக்க சட்டம் உருவாக்கிய பெருமை எனக்கு மட்டும் சேராது. இதில் பாதி பெருமை அரசியல் நிர்ணய சபை சட்ட ஆலோசகராக உள்ள சர் BN ராவ் அவர்களுக்கு உரித்தானது என்று அம்பேத்கர் பதிவு செய்திருக்கார். இப்போ நம்ம 2 கூட்டங்கள் பார்த்துட்டோம். முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9 கூடும். இரண்டாவது கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 11 கூடும். அடுத்து மூன்றாவது கூட்டம், இது வந்து 1946 டிசம்பர் 13 கூடும். மூன்றுமே டிசம்பர் மாதம் தான் 1946. ஓகேங்களா? மூன்றாவது கூட்டம் 1946 டிசம்பர் 13 கூடும். இது ஒரு முக்கியமான கூட்டம். ஏன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த கூட்டத்தான் குறிக்கோள் தீர்மானத்தை தாக்கல் செய்வார். இது என்ன குறிக்கோள் தீர்மானம்னா, இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் சில திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட்டு முகப்புரையாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை தான். இந்த குறிக்கோள் தீர்மானத்தை நேரு அவர்கள் எங்கிருந்து ஃபாலோ பண்ணி எடுத்திருப்பார்னா, அமெரிக்காவிலிருந்து தான் இந்த குறிக்கோள் தீர்மானத்தை நேரு அவர்கள் எடுத்திருப்பார். இது வந்து 1946 டிசம்பர் 13 அன்று 3வது அரசியல் நிர்ணய சபையின் 3வது கூட்டத்தில் தாக்கல் செய்வார் ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்த தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபை வந்து 1947 ஜனவரி 22 ஏற்றுக்கொண்டது. நேரு கொண்டு வந்த இந்த குறிக்கோள் தீர்மானத்தை 1947 ஜனவரி 22 அன்று அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. சில திருத்தங்கள் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையாக இந்த குறிக்கோள் தீர்மானம் இணைக்கப்பட்டது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இப்போ நம்ம 3 கூட்டங்களையும் பார்த்தாச்சு. 3 கூட்டங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். முதல் கூட்டம் அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம், அரசியல் நிர்ணய சபையின் 2வது கூட்டம், 3வது கூட்டம் என்ற 3 கூட்டங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். அந்த 3 கூட்டங்களில் என்னென்ன பார்க்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்கேன். முதல் கூட்டத்தில் வந்து முதல் கூட்டம் வந்து டிசம்பர் 9 1946 டிசம்பர் 9 நடைபெறும். அதனுடைய கருப்பொருள் வந்து தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பது. தற்காலிக தலைவரை சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுப்பாங்க. பரிந்துரை செய்தவர் ஜேபி கிருபாலினி, அவங்க தான் பரிந்துரை செய்வாங்க. அதன்படி அவர் தேர்வு செய்யப்படுவார். அந்த முதல் கூட்டத்தில் முஸ்லீம் லீக் புறக்கணிக்கும். 211 பேர் தான் முதல் கூட்டத்தில் பங்கேற்பாங்க. அதே போல் 2வது கூட்டம் வந்து நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்வு செய்யப்படுவார். துணைத் தலைவராக வி.டி. கிருஷ்ணமாச்சாரி, எச்.ஜி. முகர்ஜி தேர்வு செய்யப்படுவார்கள். சட்ட ஆலோசகராக பி.என். ராவ் தேர்வு செய்வார். 3வது கூட்டம் வந்து குறிக்கோள் தீர்மானம். நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானத்தை தாக்கல் செய்து அதனை 1947 ஜனவரி 22 ஒருமனதாக அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளும். சில திருத்தங்கள் செய்து அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையாக இணைக்கப்பட்டது. இது 3வது கூட்டத்தில் நடந்த நிகழ்வு. ஓகேங்களா? இப்போது நம்ம 3 கூட்டங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து அரசியல் நிர்ணய சபையின் அமர்வுகள், ஒரு 11 அமர்வுகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சவங்க வச்சுக்கோங்க. இல்லைன்னா கண்டிப்பாக தெரிஞ்சாச்சும் வச்சுருக்கணும். எப்போ நடந்தது ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த முதல் அமர்வு வந்து 1946 டிசம்பர் 9 23 வரை இந்த முதல் அமர்வு நடைபெறும். இரண்டாவது அமர்வு வந்து ஜனவரி 20 25 1947 ஜனவரி 20 25 வரை 2வது அமர்வும். 3வது அமர்வு பாருங்கள் 1947 ஏப்ரல் 28 மே 2 வரை 3வது அமர்வு. அதே போல் 4வது அமர்வு கொடுத்துருக்கேன் 1947 ஜூலை 14 ஜூலை 31 இது 4வது அமர்வு நடைபெறும். இந்த டேட்டில் தான் இந்த அமர்வுகள் நடைபெறும். ஓகேங்களா? 5வது அமர்வு வந்து 1947 ஆகஸ்ட் 14 30 வரை. 6வது அமர்வு 1948 ஜனவரி 27. 7வது அமர்வு பாருங்கள் 1948 நவம்பர் 4 1949 ஜனவரி 8 வரை 7வது அமர்வு நடைபெறும். 8வது அமர்வு வந்து 1949 மே 16 ஜூன் 16 வரை 8வது அமர்வும். 9வது அமர்வு 1949 ஜூலை 30 செப்டம்பர் 18 வரை 9வது அமர்வு. 10வது அமர்வு பாருங்கள் 1949 அக்டோபர் 6 17 வரை 10வது அமர்வும். 11வது அமர்வு 1949 நவம்பர் 14 26. மொத்தம் 11 அமர்வுகளாக அரசியல் நிர்ணய சபையின் அமர்வுகள் நடைபெறும். அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு தான் இந்த 11 அமர்வுகளும் நடந்திருக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். குழுக்கள் மொத்தம் ஒரு 23 குழுக்கள் அமைப்பாங்க. மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி என 23 குழுக்கள் அமைப்பாங்க. பெரிய குழுக்கள் 8, சிறிய குழுக்கள் 15. இந்த குழுக்களில் நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதை படிக்கணும்னா ஒவ்வொரு குழுக்களுடைய தலைவர் யார், ஒவ்வொரு குழுக்கும் நியமிக்கப்பட்ட தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பெரிய குழுக்கள் 8 சொன்னல, அந்த 8 குழுவோட தலைவர் பாருங்க. ஒன்றிய அதிகார குழுக்கு ஜவஹர்லால் நேரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ஜவஹர்லால் நேரு. ஒன்றிய அரசியலமைப்பு குழுக்கு ஜவஹர்லால் நேரு. மாகாண அரசியலமைப்பு குழு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். மாநிலங்களுக்கு இடையான உறவு குழுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு. மொத்தம் 3 ஜவஹர்லால் நேரு வந்து தலைவராக இருந்திருக்கார். ஒன்றிய அதிகார குழு, ஒன்றிய அரசியலமைப்பு குழு, மாநிலங்களுக்கு இடையான உறவு குழு. இயக்கக்குழு இதுக்கு ராஜேந்திர பிரசாத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆலோசனை குழுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல். செயல்முறை குழுவின் விதிகள் குழுக்கு ராஜேந்திர பிரசாத். வரைவு குழுக்கு B.R. அம்பேத்கர். இந்த வரைவு குழு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வரைவு குழு மூலம்தான் நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் எழுதி முடிக்கப்படும்.
அதனால் வரைவு குழு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆலோசனை குழு சொன்னல, இந்த ஆலோசனை குழுவில் 4 பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டு அடிப்படை உரிமைகள் குழு, சிறுபான்மையினர் குழு, பழங்குடியினர் மற்றும் ஒதுக்கப்பட்ட குழு, விலக்கப்பட்ட பகுதிகளுக்கான குழு என்று ஒரு 4 குழுக்கள் அதில் பிரிச்சிருப்பாங்க. இந்த 8 குழுக்களோட தலைவரும் தெரிஞ்சிருக்கணும். சிறிய குழுக்கள் மொத்தம் 15. இது பெருசாக தெரிஞ்சிருக்கோன்னா இதில் இன்னும் கேள்வி எதுவும் கேட்கல. ஆனால் பெரிய குழுக்கள்லேருந்து கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோன்னா, கோரிக்கைகள் வைக்கிறாங்க, நம்ம தலைவர்கள் கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அதற்கு பிரிட்டிஷ் அனுமதி கொடுக்குறாங்க. அரசியல் நிர்ணய சபை அமைத்து கொள்ளலாம் என்ற அனுமதி கேபினெட் அமைச்சரவை குழுவின் மூலம் நமக்கு 1946 கொடுக்கப்படுகிறது. அரசியல் நிர்ணய சபையின் அமைக்கப்படுகிறது. உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். பின்பு கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. முதல் கூட்டம், 2வது கூட்டம், 3வது கூட்டம் என்ற 3 கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் தொடங்கி 1949 வரை 11 அமர்வுகள் நடைபெறுகிறது. அடுத்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு குழுக்கள் 23 குழுக்கள் அமைக்கப்படுகிறது. அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் மூலம் 23 குழுக்கள் அமைக்கப்படுகிறது. பெரிய குழுக்கள் 8, சிறிய குழுக்கள் 15 என 23 குழுக்கள் அமைக்கப்படுகிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அடுத்து நம்ம அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட குழு வரைவு குழு. இந்த வரைவு குழு பற்றி பார்க்க போகிறோம். வரைவு குழு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அரசியல் நிர்ணய சபையில் உருவாக்கப்பட்ட குழுக்களில் மிக முக்கியமான குழு வரைவு குழு. வரைவு குழு அமைக்கப்பட்ட தினம் பாருங்கள், 1947 ஆகஸ்ட் 29. 1947 ஆகஸ்ட் 29 தான் இந்த வரைவு குழு அமைக்கப்பட்டிருக்கு. வரைவு குழுவில் மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. இந்த வரைவு குழுவில் 7 உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. இந்த 7 உறுப்பினர்கள் பாருங்கள், டாக்டர் B.R. அம்பேத்கர் இவர் தலைமையில் தான் இந்த வரைவு குழு செயல்பட்டிருக்கு. இதனுடைய தலைவர் அம்பேத்கர் தான். என் கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி, K.M. முன்சி, ஷயத் முகமது ஷாதுல்லா, P.L. மிட்டர், T.P. கைத்தான். அந்த 7 பேர் தெரிஞ்சிருக்கணும். டாக்டர் B.R. அம்பேத்கர், என் கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணசாமி, டாக்டர் K.M. முன்ஷி, ஷயத் முகமது ஷாதுல்லா, P.L. மிட்டர், T.P. கைத்தான். இந்த P.L. மிட்டர் இருக்கார்ல, இவருக்கு உடம்பு சரியாத போயிடும். அதனால் என் மாதவராவை நியமிப்பாங்க. உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் என் மாதவராவ் இவருக்கு பதிலாக நியமிக்கப்படுவார். அதே போல் T.P. கைத்தான் இறந்துருவார். அவருக்கு பதில் T.T. கிருஷ்ணமாச்சாரி நியமிக்கப்படுவார். இப்போது வரைவு குழுவில் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு இவங்க இந்த அரசியலமைப்பு புத்தகத்தை எழுத ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதி முடிச்சிருவாங்க இந்த குழு. இப்போ எழுதி முடிச்சிட்டோன்னே ஸ்ட்ரைட்டாக நம்ம அமல்படுத்திடலாமா? இல்லை. இப்போது சட்டமன்றத்தில் கூட எந்த ஒரு பில்லையுமே நம்ம விவாதத்துக்கு உட்படுத்தி அதில் கருத்து கேட்பாங்க. உறுப்பினர்களிடையே கருத்து கேட்பாங்க. அதுபோல தான் நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டு விவாதத்துக்கு உட்படுத்துவாங்க. சட்டமன்றத்தில் விவாதத்துக்கு உட்படுத்துவாங்க. அதுபோல தான் ஒரு 3 வாசிப்புகள் நடைபெறும். இங்கே பாருங்கள், அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் 1948 நவம்பர் 4 அரசியலமைப்பின் இறுதி வடிவத்தினை அறிமுகம் செய்தார். எழுதி முடிச்சுட்டாங்க. நம்மளுடைய புத்தகத்தை எழுதி முடிச்சுட்டு நவம்பர் 4 1948 நவம்பர் 4 அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா அதனுடைய இறுதி வடிவத்தினை அறிமுகம் செய்கிறார். இப்போது இறுதி வடிவத்தினை அறிமுகம் செய்த பிறகு அது சட்டமன்றத்தில் வாசிப்புக்கு உட்படுத்துகிறாங்க, விவாதத்துக்கு உட்படுத்துகிறாங்க. இதில் திருத்தங்கள் இருக்குதா, எதை திருத்தலாம், இது போல் நிறைய ஆலோசனைக்கு அந்த புத்தகத்தை உட்படுத்துகிறாங்க. அதுபோல் சட்டமன்றத்தில் 1948 நவம்பர் 9 அரசாங்க சட்டத்தின் மீது முதல் வாசிப்பை தொடங்கியது. அதாவது அந்த சட்ட புத்தகத்தின் மீது முதல் வாசிப்பை தொடங்குறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் மீது முதல் வாசிப்பு தொடங்குது 1948 நவம்பர் 9. இரண்டாவது வாசிப்பு 1948 நவம்பர் 15 இரண்டாவது வாசிப்பை
அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தொடங்குறாங்க. 1949 அக்டோபர் 17 தான் 2வது வாசிப்பு முடியுது. நவம்பர் 15 1948 நவம்பர் 15 தொடங்கி 1949 அக்டோபர் 17 தான் 2வது வாசிப்பு முடிகிறது. 3வது வாசிப்பு வந்து 1949 நவம்பர் 14 3வது வாசிப்பை தொடங்குறாங்க. இந்த 3 வாசிப்புகள் நடைபெறுகிறது அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தின் மீது. இதில் அவங்க கிட்டத்தட்ட 7635 திருத்தங்களை முன்வைக்கிறாங்க. 7635 திருத்தங்களை முன்வைப்பாங்க. அதில் 2473 திருத்தங்களை செய்வாங்க. 2473 திருத்தங்களை செய்வாங்க அந்த வரைவு குழு. ஓகேங்களா? புத்தகம் எழுதி முடிக்கப்பட்டு 3 வாசிப்புகளுக்கு உட்படுத்தப்படுகிறாங்க. அந்த 3 வாசிப்புகளில் 7635 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு 2473 திருத்தங்கள் செய்யப்படுகிறது. வரைவு குழு அந்த வரைவு அறிக்கை தயாரிக்க மொத்தம் 141 நாட்கள் எடுத்திருக்காங்க. அந்த 7 பேர் வந்து வரைவு குழுவில் 141 நாட்கள் எடுத்து அந்த புத்தகத்தை எழுதி முடிச்சிருக்காங்க. புத்தகத்தை எழுதி முடிக்கல, அந்த வரைவு குழு அந்த வரைவு அறிக்கையை தயாரிக்க 141 நாட்கள் எடுத்திருக்காங்க. இப்போது முழு புத்தகமும் ரெடி ஆயிடுச்சு. விவாதத்துக்கு உட்பட்டு அதில் என்னென்ன திருத்தம் செய்யணும் அதெல்லாமே திருத்தி நம்மளுடைய புத்தகத்தை முழுமையாக தயார் செஞ்சுட்டாங்க. அந்த புத்தகம் தயார் செய்யும்போது எப்படி இருந்தது, இந்த முழு புத்தகம் ரெடியான போது எப்படி இருந்ததுன்னா 395 விதிகள் 22 பகுதிகள் 8 அட்டவணைகள்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய புத்தகம் தயாராச்சு. ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 395 விதிகள் 22 பகுதிகள் 8 அட்டவணைகள் என நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் தயார் செய்யப்பட்டது. இப்போ புத்தகத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒப்புதல் பெறணும்ல, நம்ம அரசியலமைப்பு புத்தகம் இதுதான் சொல்லிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம். அந்த அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் எதுனா 1949 நவம்பர் 26. நவம்பர் 26 நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வரல. இதுதான் நம்ம புத்தகம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கினாங்க. 395 விதிகள் 22 பகுதிகள் 8 அட்டவணைகளை கொண்ட நம்முடைய அரசியலமைப்பு புத்தகம் இதுதான் சொல்லிட்டு அரசியல் நிர்ணய சபை வந்து 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்டது. அன்னைக்கே ஒரு 15 விதிகள் வந்து அமுல்படுத்திடுறாங்க. அது என்னென்ன விதின்னு பாருங்கள். சட்ட விதி 5, 6, 7, 8, 9, 60, 324, விதி 366, விதி 367, விதி 379, 380, விதி 388, விதி 391, விதி 392, விதி 393, விதி 394 என ஒரு 15 சட்ட விதிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1949 நவம்பர் 26 அன்றே அமுல்படுத்தப்படுகிறது. ஒரு 15 சட்ட விதிகள். அன்றைய தினம் சட்டமன்றத்தில் வந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 299 பேர். 299 பேர் வந்து அன்றைய தினம் வருவாங்க. ஆனால் 284 பேரிடம்தான் கையொப்பம் பெறுவாங்க. 284 பேர் தான் ஒப்புதல் கொடுப்பாங்க. ஒரு 15 பேர் வந்து கையொப்பமிட மறுப்பாங்க. எப்போனா 1949 நவம்பர் 26. இதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினமாக சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? இந்த 1949 நவம்பர் 26 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் சொல்கிறேன், ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்துக்கும் நடைமுறைக்கு வந்த தினத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் அரசியல் நிர்ணய சபையால். இந்த டேட்டு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு தினம், தேசிய சட்ட தினம் சொல்லிட்டு அனுசரிக்கிறோம். இந்திய அரசியலமைப்பு தினம், தேசிய சட்ட தினம். மீதமுள்ள அந்த சட்டங்கள் 15 சட்டங்கள் வந்து அன்றே அமுல்படுத்திடுறாங்கன்னு சொல்லிடுறோம்ல, நடைமுறைக்கு வந்துடுது. மீதமுள்ள நம்மளுடைய சட்டங்கள் முழு அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 1950 ஜனவரி 26 அன்று நடைமுறைக்கு வந்தது. 1950 நவம்பர் 26 நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் நடைமுறைக்கு வந்தது. அந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். பாருங்கள் எங்கே ஆரம்பித்து எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு.
இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எழுதுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யார்? B.R. அம்பேத்கர். அவரை தான் வரைவு குழுவின் தலைவர் நியமித்தாங்க. வரைவு குழுவோட தலைவராக நியமித்தாங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை, இந்திய அரசியலமைப்பின் சிற்பி, நவீன மனு, இதெல்லாமே அவருக்கு இருக்கிற சிறப்பு பெயர்கள். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இவர் தான். இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சராக இருந்திருக்கார். வெளிநாடுகளில் பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற முதல் இந்தியராகவும் அம்பேத்கர் தான் இருக்கார். முதல் இந்தியராகவும் அம்பேத்கர் தான் இருக்கிறாரு. இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகம் எழுதி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னல, அதில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. எழுதி முடிச்சிட்டாங்க. அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம விட்டுருப்போம். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை எழுதுவதற்கு செலவான மொத்த தொகை எவ்வளோனா 64 லட்சம். அரசியல் நிர்ணய சபைக்கு செலவான மொத்த தொகை 64 லட்சம். ரொம்ப அக்யூரேட்டாக சொன்னால் 63,96,273 ரூபாய். கிட்டத்தட்ட 64 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. 60 நாடுகளின் அரசியலமைப்புகளை ஆய்வு செய்து தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்காங்க. 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதற்கு பிறகு தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் தேசிய கொடி, அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் எதுனா ஜூலை 22, 1947. அரசியல் நிர்ணய சபையால் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் ஜனவரி 24, 1950. தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினம் ஜனவரி 24, 1950. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தினம் ஜனவரி 24, 1950. ஏன் எல்லாமே குடியரசு தினத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 24லேயே தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னா, நம்ம குடியரசு தினம் ஜனவரி 26 கொடுக்க போகிறோம்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு முன்னாடி இவங்களாம் நம்மளுக்கு தேவை. குடியரசுத் தலைவர் தேவை, தேசிய கீதம் தேவை, தேசிய பாடல் தேவை. ஏன்னா நம்ம அமுல்படுத்த சொல்ல இதெல்லாம் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு 2 நாளுக்கு முன்னாடியே இது எல்லாமே தேர்வு செய்யப்படுகிறது. அரசியல் நிர்ணய சபையின் இறுதி கூட்ட தினம் எப்போ நடைபெறுகிறதா? ஜனவரி 24, 1950. இதெல்லாம் முக்கியமான டேட். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரம், பாகிஸ்தான் தனி நாடாக ஆனது. நமக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க, பாகிஸ்தான் தனி நாடாக மாறுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தை எழுத எடுத்துக்கொண்ட நாட்கள் 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். வரைவு அறிக்கையை உருவாக்க எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்கள் 141 நாட்கள் சொன்னோம். வரைவு அறிக்கையின் மீதான விவாதத்திற்கான நாட்கள் 114 நாட்கள். சாரி, 114 நாட்கள். 114 நாட்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். இதை நம்ம முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதனா சொல்லலாம். டவுட் இருந்தாலோ இல்லை தப்பு இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை சரி பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் முழுமையாக நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே முடிச்சோன்னு ஜஸ்ட் ஒன்ஸ் ரிவைஸ் மட்டும் பண்ணிடலாம். மாண்டக சமஸ் போர்டு இந்த சட்டம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போதே அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என்ற கருத்து வெளிவந்து விட்டது. அடுத்து காந்தி 1922 இந்தியர்களுக்கான தனி அரசியலமைப்பு சட்டத்தை நாங்களே எழுதி கொள்கிறோம், பிரிட்டிஷ் தலையிட வேண்டாம் என்ற கருத்தை முன்வைக்கிறார். அதை தொடர்ந்து நேரு அறிக்கை, இதுபோல் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் நம்ம வைக்கிறோம். பிரிட்டிஷிடம் பல்வேறுபட்ட கோரிக்கைகளும் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறதுனால பிரிட்டிஷ் நம்மளுக்கு அனுமதி தருகிறது. கேபினெட் அமைச்சரவை குழுவின் மூலம் நம்மளுக்கு அனுமதி தந்து நமக்கான அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்படுகிறது. அதில் உறுப்பினர்களை தேர்வு செய்கிறோம். 389 உறுப்பினர்களை தேர்வு செய்கிறோம். அந்த 389 உறுப்பினர்கள் 3 கூட்டங்கள் தேர்வு செய்யப்பட்டு 3 கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. முதல் கூட்டம் டிசம்பர் 9லேயும் 1946 டிசம்பர் 9 முதல் கூட்டமாகவும், இரண்டாவது கூட்டம் டிசம்பர் 11லேயும், மூன்றாவது கூட்டம் டிசம்பர் 13லேயும் நடைபெறுகிறது என 3 கூட்டங்கள், அரசியல் நிர்ணய சபையின் 3 கூட்டங்கள் நடைபெறுகிறது. அதே போல் 11 அமர்வுகள், அரசியல் நிர்ணய சபையும் 11 அமர்வுகள் நடைபெறும். அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதுவதற்காக இந்த 11 அமர்வுகளும் நடைபெறும். குழுக்கள் 23 குழுக்கள் அமைக்கப்படும். பெரிய குழுக்கள், சிறிய குழுக்கள் என மொத்தம் 23 குழுக்கள் அமைக்கப்படும். அந்த 23 குழுக்களில்
வரைவு குழு தான் மிக முக்கியமான ஒரு குழு. ஏன்னா இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்காக அமைக்கப்பட்ட குழு. அதில் 7 பேர்கள் உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவார்கள். அதில் அம்பேத்கர் அதன் தலைவராக செயல்பட்டு நம்மளுடைய அரசியலமைப்பு புத்தகத்தை எழுதி முடிப்பார். எழுதி முடித்து 395 விதிகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள் என நம்மளுடைய புத்தகம் தயார் செய்யப்பட்டு அரசியல் நிர்ணய சபையால் 1949 நவம்பர் 26 ஒப்புதல் பெற்று 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வரும். ஓகேங்களா? இதுதாங்க நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். முழுமையாக பார்த்து முடித்திருக்கோம். நன்றி. நீங்கள் எதனா சொல்லணும்னா கமெண்டில் சொல்லிடுங்க.